வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2014 கடந்த வருடம் சவுத் கொரியாவில் வெளியான டிவைன் மூவ் திரைப்படத்துடைய வீடியோ மிஷத்தை பார்க்கலாம். மிக்ஸ் ஆக்ஷன் நியூவே சவுத் கொரியன் த்ரில்லர் மூவி. ரொம்ப மிக அற்புதமான ஒரு த்ரில்லர் திரைப்படம். படுக் அப்படின்ற ஒரு கேம், இந்த போர்டு கேம்னு சொல்லுவாங்க. நம்ம செஸ் மாதிரி அங்கே வந்து காயின்ஸ் வச்சு, சோழி மாதிரி சின்ன சின்ன காயின்களை வச்சு, மூவ்களை வச்சு ஆடுபுலி ஆட்டத்தினுடைய வேறு ஒரு வடிவம் தான் இந்த படுக். இதுக்கு வந்து ஜிஓகோ அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. நாம் வந்து இதை வந்து இந்த கேமை நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதில் வந்து பின்னணியில் வந்து பெரிய அளவில் சூதாட்டம், அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய கேங்லாம் எங்களுக்கு மல்டி லெவலில் வந்து பணத்தை வந்து இதில் இழக்கிறதும் சரி, ஜெயிக்கிறதும் சரி. இதுக்கு நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுக்குற புத்தகங்கள்லாம் கூட இந்த படுக் கேமுக்கு வந்து இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து ஜோ பும் கு வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் இருக்கு இல்லையா, இந்த போர்டு கேம் இருக்கு இல்லையா படுக், இதில் வந்து ஒருத்தன் வந்து அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு கிளவரான ஒரு தம்பி, இந்த படுக்கில் வந்து கிளவரான ஒரு தம்பி, அவனை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து கேமராவில் வந்து வெளியிலேருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உள்ளார விளையாடியே படத்தை எடுக்கலான்னு போகிறான். ஆனால் அந்த உண்மையை தெரிஞ்சு போகுது. அவங்க அண்ணனை தம்பி எதிர்க்கே சாவடிச்சிடுறாங்க. அவனை வந்து சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த அண்ணனை வந்து இவன் தான் கொண்டாண்டுட்டு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவன் வெளியே வந்து எப்படி இந்த படுக் கேமில் வந்து ஒரு பெரிய டானாக இருக்கிறவங்கள வந்து இரக்கமில்லாத டானை வந்து எப்படி வந்து அவன் வந்து பழிதீர்த்தான் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. பட் இந்த படத்துக்கு இந்த டிவைன் மூவ் அப்படின்ற அந்த பெயர் இருக்குது பாருங்கள், வாட் அ பர்ஃபெக்ட் நேம். இந்த டிவைன் மூவ்னா அது என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னா தெய்வீகமான திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அந்த மூவ், அதாவது நீ அடுத்து செய்கிற அந்த விஷயம் வந்து உன்னை வந்து குப்பையிலையும் தூக்கி போட்டுரும், கோபுரத்துலையும் ஏற்றி வைக்கும், என்ன வேணாலும் செய்யும் அந்த மூவ். உதாரணத்துக்கு தேவையில்லாத நேரத்தில் ஒரு சின்ன கோபத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி லோன்லாம் வாங்கிப்பீங்க, இன்னும் நிறைய கஷ்டப்படுவீங்க. அப்புறம் தேவையில்லாத ஒரு கல்யாணம், அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் தேவையில்லை, அந்த இடத்துல ஒரு குழந்தை தேவையில்லை, அந்த இடத்துல வந்து ஒரு காதல் தேவையில்லை, அந்த இடத்துல ஒரு காமம் தேவையில்லை, எவ்வளோ ஒன்றாலும் அந்த இடத்துல இந்த கார் அந்த இடத்துல வளைச்சிருக்காமல் இருந்திருந்தால் அப்படின்றது தான் மூவ். சின்ன சின்ன மூவ், பெரிய பெரிய மூவ், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு தட்டு மாத்திரத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தில் தலகாணி இல்லைன்றத சண்டையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மூவ் வந்து பொருந்தும். இது வாழ்க்கையில் வந்து பின்னி பிழைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அதுதான் வந்து அவங்க தெய்வீகமான ஒரு திருப்பம் அப்படின்றாங்க. இந்த மூவ் அப்படின்றது வந்து நீ வந்து எந்த நேரத்தில், எந்த கணத்தில், எந்த இடத்துல எடுக்கிறன்றது தான் முக்கியம். இந்த காயினை நவுத்துனா அவன் கில்லாடியாக இல்லைன்னா ஜெயிச்சிடலாம், கில்லாடியாக இருந்து ஒன்று லாக் பண்ணிட்டான்னா ஒரு ராஜா எங்கேயுமே நவராத அளவுக்கு பண்ணிட்டான். ஸோ அதை தான் வந்து டிவைன் மூவ்ன்றான். அந்த ஒரு மூவ் உன் வாழ்க்கையை நரகத்துக்கும் விட்டு செல்லும், சொர்க்கத்துக்கும் விட்டு செல்லும், அப்படியான விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு விளையாட்டு. அதில் வந்து தன்னுடைய அண்ணனை எழுந்த ஒருவன் எப்படி வந்து வீறு கொண்டு எழுந்தவன் வந்து மாத்திரான்றது. அதில் வந்து அவனுக்கு ஒரு காதல், அந்த காதல், அதாவது படமாக கதெல்லாம் எப்பயுமே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து சில படங்கள் அந்த சில ரிவ்யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சீன்ஸ்லாம். இதில் ஒரு காதல், ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை வச்சுக்கிட்டுலாம் வந்து பண்ணுறது. இவன் ஜெயிச்சா அங்கே அவங்க லவரை சாவடிச்சிடுன்ற மாதிரி ஆள் வச்சுட்டு இங்கே வந்து மூவ் பண்ணு, தோத்தாலும் அவனை சாவடிச்சிடுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் என்ன மாதிரி பண்ணுறான். அதெல்லாம் ரொம்ப கிளவரான சீன்ஸ். அதெல்லாம் வில்லனை இழுத்து போட்டு கடைசியில் அந்த கத்தியால் குத்துற அந்த காட்சியில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெளி வரும். அப்படி சரிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. அதுதான் இந்த படத்தோடைய வெற்றி. இந்த படத்தில் வந்து ஜூங் வுங் சோங் அவர் தான் வந்து டி சியோக் அப்படின்ற கேரக்டரில், பிரதான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பார்த்தே தெரிய வேண்டிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா கிம் டாங் யங் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஷார்ட்ஸ் எல்லாமே, ஏரியல் வியூ ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி படம் முடிகிறப்ப அந்த சந்தோஷ காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே கிளவராக எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஒர்த்தபுளான இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ். டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படம் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம். வேறு என்ன, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க.
நண்பர்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படங்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்திட்டு வரோம். நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.